நாங்கள் தான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேனே, நான் தான் பாஜகவோட இன்னொரு முகமாக தான் இவர் செயல்படுறாரு. திமுகவுக்கு இருக்கிற முஸ்லீம் ஓட்டையும் தலித் ஓட்டுகளையும் பிரிக்கிற சோர்ஸாக விஜயை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் அவரோட நோக்கம். ஏன்னா பாஜகவுக்கு ஒருபோதும் முஸ்லீம் ஓட்டு விழாது, அது திமுக கூட்டணி தான் உழப்போகுது. அதே மாதிரி பெரும்பான்மையான தலித் மக்கள் ஓட்டு திமுக கூட்டணிக்கும் விடுதலை சிறுத்தைகள் தான் வருது. அந்த 2 ஓட்டை பிரிக்கிற ஒரு மெயின் ஆளாக விஜய் நிப்பாட்டுறாங்க. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கே போனாலும் ஒரு அடையாள அரசியலாக இஸ்லாமிய அடையாளத்தை கொண்டு வர்றாரு. இப்போ நீங்கள் நிர்மலா சீதாராமன் அங்கே போனாங்க, அங்கே போல இங்கே வந்தாங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் அந்த கேள்வியை கேட்குறாங்க, கள்ளக்குறிச்சி போகாதவர் இங்கே வராரு அப்படிங்க. சாராய சாவுங்கிறதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் பார்த்துக்கிட்டாங்க. அது இந்த மாதிரி தள்ளுமுள்ள வந்ததில்லை. இது வேற இல்லையா? அதற்காக ஒரு முதலமைச்சர் இரவோட போகிறாரு. அங்கே போகிறதுக்கான அங்கே எதுவும் செயல்படாமல் போயிடுச்சு, நிர்வாகம் செயல்படாமல் இழந்து போச்சுன்னா தான் முதலமைச்சர் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செயல்படுறாங்க, சம்பவம் நடந்ததுக்கு பிற்பாடு எல்லாமே சரியாக இயங்குதுங்கிறதுனால அங்கே போக வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படலை. இங்கே போக வேண்டிய நிர்பந்தம் இரவோட இரவாக தேவைப்படுது. அவ்வளோ நெரிசல், அவ்வளோ கூட்டணும் போது அவர் அந்த சம்பவத்துக்கு போக வேண்டி இருந்ததுனால போனார். இப்போ அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இவங்களோட நோக்கம் அது இல்லை. இதை விட பெரும் துயரம் வந்த போதெல்லாம் அவங்க வந்ததில்லை. இன்னைக்கு அந்த இவங்களே ஒரு ஆளை ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ, ஏஎன்ஐ வீடியோ, அதில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு ஹேமா மாலினிக்கும் அந்த இன்னொருத்தருக்கும். அதில் ஒருத்தர் கரூர்காரர் சொல்கிறார், என்ன நடமோ சொல்கிறது அவர் கரெக்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு யார் பொறுப்புன்னா இந்த மாவட்ட பொறுப்பாளர்னு பொறுப்புன்னு அவர் சொல்கிறார். தாவேகா கட்சி மாவட்ட பொறுப்பாளர். இவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறார்? மாவட்ட நிர்வாகம்னு சொல்கிறார். கவனிச்சிங்களா அந்த வீடியோவை? டிரான்ஸ்லேட் பண்ணி மாவட்ட நிர்வாகங்கிறாரு. அவர் மாவட்ட பொறுப்பாளர், தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு அவர் சொல்கிறாரு. இவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி மாவட்ட நிர்வாகம்ங்கிறார். கண்ணு முன்னாடி நடக்குது இது. அவங்க வேற இது விபத்து மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு போறாங்களே ஹேமமாலினி. இது பெரிய இடம் கொடுக்கணுன்றாங்க அந்த அம்மா. பெரிய இடம், அது எல்லாமே பொய்ங்க. இது எல்லாமே, அதாவது இவங்க கிளம்பி ஏறுறாங்கல்ல, ஏறும்போதே முடிவோட தான் வராங்க. இது ஏறும்போதே முடிவோட தான் வராங்க. வந்ததுக்கு ஒரு பாடம் என்ன விஷயத்தை அது சொல்கிறாங்க. அதான் அந்த இடம் கரூர்லேயே தெருமுனை கூட்டம் நடத்துவதற்கு அதிகம் பேர் கொடுக்குற கூட்டத்தை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது தாவேக்கா தான் தேர்ந்தெடுத்த கடிதம் கொடுத்துருக்குறாங்க. 10,000 பேருக்கு மேலே வருவாங்கன்னா இந்த இடத்த எடுத்துக்கலாம், எங்களுக்கு வசதியாக இருக்கும். போன முறை எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்திருக்கிறாரு, அந்த இடத்த கொடுங்கன்னா தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்த கடிதமும் அதில் இருக்குது. அவங்க 10,000 தான் சொல்லியிருக்கிறாங்க. 10,000 சொல்லியிருந்தாலும் இவங்க போலீஸ் ஃபோர்ஸ் 20,000 பேர் கணக்கு பண்ணி அனுப்பிச்சிருக்கிறதா தான் போலீஸ் ரிப்போர்ட் இருக்குது. எல்லாமே ஃபேக்கு. எதுக்குமே அவங்க தரப்பு ஆதாரம் ஒன்று கூட இல்லை. ஆனாலும் அவதூறு சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் அரசு தரப்பில் எல்லாமே ஆதாரமாக இருக்குது. அந்த ஆதாரம் பெரும்பாலும் அவங்களோட ஆதாரம். யாரோட ஆதாரம்? ஊடகங்களோட ஆதாரம், தாவேக்கோட ஆதாரம். ஊடகங்கள் ஆதாரம் தாவேக்கோட லெட்டர் கொடுத்து தாவேக்கு ஆதாரம் இருக்குது, அனுமதி கொடுத்து தாவேக்கு ஆதாரம் இருக்குது. 12 மணிக்கு பிரஸ் 12 மணிக்கு எல்லாரும் கரூரில் வர வேண்டும்னு அந்த இவர் பேசுகிறார் வீடியோ, புஷி ஆனந்த் அவர் பேசுகிற வீடியோ 12 மணிக்கு இருக்குது. அவங்க அதிகாரப்பூர்வ சைட்டில் கரூருக்கு 12 மணிக்கு வருவார்னு இருக்குது. 7 மணிக்கு வர்றாரு.